பெண்கள் உடை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேரா பொறுமையா காலை ஊனிப்போ, மாசி வலுக்குது அந்த லாஸ்ட் இங்க வராத தூக்கம் கூட இது பண்ண முடியாது. பார்த்து மாசி மகத்துக்கு குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம், ஸ்நானம் பண்றதுக்காக. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இது ரொம்ப நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த படிகள்லாம் கொஞ்சம் பாசியா இருக்கு, அதனால ஜனங்களுக்கு கொஞ்சம் வழுக்கி போற மாதிரி இருக்கு. மற்றபடியெல்லாம் நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு தினம் இன்னைக்கு மாசி மகம்ங்கிறது. இதுல ஸ்நானம் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்க கும்பகோணம் அந்நியக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாராணஸ்யாம் வினஷ்யதி, வாராணஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. இதுதான் அந்த கும்பகோணத்தினுடைய ஒரு மகாத்மியம். நாம ஏதாவது ஒரு ஊர்ல பாரத தேசத்திலேயோ இல்ல வேற வெளிநாடுகள்லயோ எங்க பிறந்திருந்தாலும் நாம பண்ணின பாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு புண்ணிய கஷேத்திரங்கள்ல நீராடணும். புனித நீராடி தெய்வத்தை தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி வேற கஷேத்திரங்கள்ல பிறந்தவர்கள் புண்ணிய கஷேத்திரத்துல ஸ்நானம் பண்றதுனாலையும் சுவாமி தரிசனம் பண்றதுனாலையும் அந்த பாபமானது நிவர்த்தி ஆகுது. புண்ணிய கஷேத்ரே கிருதம் பாபம் வாராணஸ்யாம் வினஷ்யதி. இந்த புண்ணிய கஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடிய பாபமானது காசியில கங்கையில ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுனால அந்த பாபமானது நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். வாராணஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. காசியிலேயே இருந்து ஒருத்தர் பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு பாபம் பண்ணினா என்ன பண்றது அப்படின்னாக்க கும்பகோணத்துக்கு ஸ்நானம் பண்ணினாக்க இந்த மாசி மகத்திலையும் மகாமகங்கள்லயும் ஸ்நானம் பண்ணினாக்க காவேரியிலையும் ஸ்நானம் பண்ணினாக்க அந்த பாபமானது நிவர்த்தி ஆகிறது. கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. காசியை விட ஒரு படி மேல கும்பகோணத்துக்கு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னாக்க
இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்தா கூட அவங்க போய் காசியில ஸ்நானம் பண்றதை விட இங்க ஸ்நானம் பண்றதுனாலே அவங்களுக்கு எல்லா விதமான பாப நிவர்த்தி ஏற்படுறது அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்க இந்த மாசி மகத்திலையும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மகாமகங்கள்லயும் உலகத்துல என்னென்ன புண்ணிய நதிகள்லாம் இருக்கோ அது அத்தனையும் இந்த குளத்துல மகாமக குளத்துல வசிக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்றது. இங்க வந்து சுவாமிக்கு தீர்த்தவாரி ஆகும்போது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளும் இங்க இருக்கிறதா இருக்கு. அதனால இங்க ஒரு இடத்துல நாம ஸ்நானம் பண்றதுனாலயே நம்மளுடைய எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தியாகும், எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் ஸ்நானம் பண்ணின ஒரு புண்ணியமும் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த மகாமகத்துடைய ஒரு மாசி மகத்தினுடைய ஒரு விசேஷம். நமஸ்காரம். சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஊர் கும்பகோணம் தான். இங்க வந்து வருஷம் மாசி மகம் நடக்கிறது. சோ இங்க வந்து ஸ்நானம் பண்ணா ரொம்ப விசேஷம். இங்க வந்து ஸ்நானம் பண்றதுனால நம்மளோட பாபம் எல்லாம் போய் புண்ணியம் நமக்கு நிறைய கிடைக்கிறது. இங்க நிறைய க்ஷேத்திரம், விசேஷமான க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம எல்லா க்ஷேத்திரமும் பார்த்துட்டு நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கலாம்.